தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இந்தியா இல்லாமல் உலக அளவில் பாதிக்கக்கூடிய சமாச்சாரம் என்றப்ப ஒரு பெரிய விஷயம் என்னென்னா புவி வெப்பமடைதல். இந்த புவி வெப்பமடைதலுக்கு பல காரணங்கள் இருக்குது. பல காரணங்களும் தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய இந்த பசுமை இல்ல வாயுக்களின் அளவு கூடுதலாக இருக்கிறதாலையும், விவசாயத்தில் வரக்கூடிய பசுமை இல்ல வாயுக்களின் அளவு கூடுதலாக இருக்கிறதாலையும், கால்நடையிலேருந்து வரக்கூடிய பசுமை இல்ல வாயுக்களின் அளவு கூடுதலாகிட்டுருக்கு. இதனால் என்னென்னா கடந்த 100 ஆண்டுகளில் புவியின் வெப்பத்தை பார்த்திங்கன்னா 0.74 டிகிரி சென்டிகிரேடு வந்து கூடியிருக்கு. 0.74 டிகிரி சென்டிகிரேடு வந்து கூடியிருக்கு. இதை வந்து இப்போ உலக நாடுகள்லாம் சேர்ந்து இந்த வெப்பநிலையை வந்து குறைக்கணும். இந்த எல்லாரும் சராசரி வெப்பநிலையிலேருந்து 2 டிகிரியை வந்து குறைக்கிறதுக்கு இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து 2 டிகிரி குறைக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க ஒரு மீட்டிங்கில். அப்போ இந்த வெப்பநிலையை குறைக்கணும்னு சொன்னோம்னா நம்ம கையாளக்கூடிய முறைகள் என்னென்னா, இந்த விவசாயத்தில் ஆகட்டும், கால்நடை வளர்ப்பு முறையாகட்டும், அல்லது தொழிற்சாலையில் வரக்கூடிய கழிவுகளின் அளவை குறைக்கணும். இப்போ கால்நடைகள்லேருந்து வரக்கூடிய வளர்க்கணும் சாணத்தை வந்து அப்படியே வந்து பயன்படுத்தாமல் சாணத்தை மக்க வச்சு சாண எரிவாயு கலனில் அந்த மீத்தேன் எடுத்து எரிபொருளாக பயன்படுத்துகிற மீத்தேன் வளிமண்டலத்துக்கு போகாது. அந்த சாண எரிவாயுலேருந்து இருக்கக்கூடிய மீத்தேன் போயிட்ட பிறகு வரக்கூடிய அந்த சாணம் நல்ல சுத்தமான உரம். அதில் இருக்கக்கூடிய களை விதைகள்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறதால அந்த எஞ்சிய கழிவு நல்ல உரமாக பயன்படுது, மீத்தேன் வந்து எரிபொருளாக பயன்படுது. அதே வகையில் நம்ம விவசாயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல் சாகுபடி செய்கிறப்ப தண்ணியோட அளவு குறைக்கிறதாலே நமக்கு வந்து பாய்ச்சலும் காய்ச்சலும் தண்ணியோட தேவையும் குறைச்சிக்கிறோம். அதனால் வந்து பசுமையில் வாய்க்கிற அளவு குறைக்கிறோம். அந்த உரங்களின் பயன்பாடு வந்து பார்த்திங்கன்னா பயிருடைய தேவைக்கு தகுந்த மாதிரி தான் போடணும். அதிகமாக போடுறப்ப என்னென்னா இந்த உரங்களின் செலவு அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் மண்ணிலையும் வளிமண்டலத்தையும் உரங்களின் அளவு வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடின் அளவு கூடுதலாகுது. அது தேவையில்லாமல் விரயம் பண்ணுறதால மண்ணையும் மாசுபடுத்துகிறோம், தண்ணீரையும் மாசுபடுத்துகிறோம், வளிமண்டலத்தையும். இந்த மாசுபாடுகளை வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம குறைச்சிக்கலாம் அந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறம் தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா நம்ம வந்து கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டு இந்த இருக்கக்கூடிய அந்த பசுமை இல்ல வாயுக்களின் அளவு வெளியேறதுல குறைச்சிட்டோம்னா ஓரளவுக்கு இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய பசுமை இல்ல வாயுக்களை குறைக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம வந்து இந்த புவி வெப்பமடைமாதலை வந்து நம்ம தடுக்க முடியும்.